ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் கடல் மீது புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலம் எப்போது திறக்கப்படும் என்ற ஆவல் அனைவருக்குமே இருக்கிறது. திறக்கப்படும் தேதி பற்றிய உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்றைய தினம் 2 புதிய விரைவு ரயில் சேவைகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும் 24/2/2025 திங்கட்கிழமை அன்று புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட்டு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரண்டாவது செய்தியாக புதிதாக அறிவிக்கப்படும் 2 ரயில்களை பற்றி பார்ப்போம். தற்போது மன்னார்குடியிலிருந்து இயக்கப்படும் வண்டி எண் 22/673, 22/674 ஜோத்பூர் மன்னார்குடி வாராந்திர அதிவிரைவு ரயிலானது ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்படும் என தெரிகிறது. இது போபால், நாக்பூர், விஜயவாடா, தெனாலி, கூடூர், சென்னை எழும்பூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, காரைக்குடி, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் சென்றடையும் என்று தெரிகிறது. இரண்டாவதாக வண்டி எண் 16-103, 16-104 இது ஏற்கனவே பாலம் கட்டுமான பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட தாம்பரம் ராமேஸ்வரம் தினசரி விரைவு ரயில் திறப்பு விழா அன்றிலிருந்தே இயக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. இந்த வண்டியானது செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, காரைக்குடி, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக இயக்கப்பட இருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கமெண்ட்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.